நாங்கள் இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். Nous allons lire aujourd'hui Acte 2, versets 1 à 4. Le jour de la Pentecôte, ils étaient tous ensemble dans le même lieu. Tout à coup, il vint du ciel un bruit comme celui d'un vent impétueux, et il remplit toute la maison où ils étaient assis. Des langues semblables à des langues de feu leur apparurent, séparées les unes des autres, et se posèrent sur chacun d'eux. Et ils furent tous remplis du Saint-Esprit, et se mirent à parler en d'autres langues, selon que l'Esprit leur donnait de s'exprimer. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அங்கே 4ஆம் வசனத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. Il y a une parole dans le verset 4, ils furent tous remplis du Saint-Esprit. ஆனா நிறைந்த வசனம் அதே இல்லை. Alors donc ce n'est pas une plénitude. Certes, ils ont été remplis, mais on ne parle pas de plénitude. அங்க எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களா இருங்கள் என்று. Et dans Éphésiens, il y a un autre verset qui dit soyez pleins d'esprit. இந்த இடத்துல நிரப்பப்பட்டிருக்குது. ஆனால் நிறைந்த வாழ்வு தான் விசேஷித்தது என்று வேதம் அதிகமாக இடத்துல காண்பிக்கிறாங்க. போய்க்க பார்ப்போம். Ici, il est indiqué qu'ils furent tous remplis du Saint-Esprit, mais le plus important, c'est d'être plein d'esprit dans notre vie spirituelle. இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Acte 10, verset 38. Vous savez comment Dieu a oint du Saint-Esprit et de force Jésus de Nazareth, qui allait de lieu en lieu, faisant du bien et guérissant tous ceux qui étaient sous l'empire du diable, car Dieu était avec lui. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதி இருக்கிறது. On voit dans ce verset que Jésus-Christ a été rempli de Saint-Esprit et de force. இன்றைய செய்திக்கு நீங்கள் ஒரு தலையங்கத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் வல்லமையினாலே நிறைந்த ஒரு வாழ்வு. Et si vous voulez garder un titre au sermon d'aujourd'hui, vous devez prendre une vie remplie de force. ஏனென்றால் பரிசுத்தாவிக்கு தேவன் எவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறாரோ அதே அளவு முக்கியம் வல்லமைக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தில். Dans ce verset, on peut voir que la même importance qui a été donnée du fait d'être rempli par le Saint-Esprit, il est également important d'être rempli par la force. அந்த வல்லமையினாலே தான் அந்த அதே வசனத்திலே கீழ்ப்பகுதியிலே இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Et dans les versets qui suivent le verset 38, on peut voir comment rempli de force Jésus a agi. அதே நேரத்திலே இயேசுவை வல்லமையினாலே அபிஷேகித்ததினாலே இந்த இடத்திலே இயேசுவை கடவுளாக பார்க்க கூடாது. Et comme Jésus a été rempli d'onction, ici il est en forme humaine. On ne peut pas voir en tant que Dieu. ஏனென்றால் இந்த உலகத்திலே இருந்த இயேசுவை நாங்கள் 100% தெய்வத்தன்மையோடு அதில் நாம் மறுதலிக்கவில்லை. உலகத்திலே இருந்த இயேசுவை நாங்கள் மனுஷ இயேசுவாய் பார்க்க தெரிய வேண்டும். Il faut savoir qu'en effet, Jésus fait partie de la Trinité, il est Dieu, mais il faut également observer qu'il est venu en forme humaine, qu'il a été humain comme vous et moi, et il faut connaître ce qu'il a fait en tant qu'homme quand il vivait sur terre. இயேசு காரியங்களை செய்ததுக்கு அநேகர் சபலறிகிற மாதிரி அது இயேசு செய்தால் எங்களால முடியாது. Aujourd'hui, parfois, certaines personnes disent Jésus a fait cela, mais il était en quelque sorte un Dieu. Mais nous, on ne peut pas se comparer et faire comme Jésus a fait. Mais lorsque Jésus a agi, lorsque ses écrits, nous pouvons les lire dans la Bible, il l'a fait en tant qu'homme. Mais Jésus a été rempli de force et c'est pourquoi il s'est produit de telles choses. ஏனென்று சொன்னால் அங்கே பரிசுத்தாவின் நிறைவிருந்தாலும் தேவனுடைய வல்லமை இல்லையானால் இயேசுவை நாங்கள் இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிப்பது கடினமான காரியம். Même si nous sommes aujourd'hui remplis du Saint-Esprit, si nous n'avons pas la force, à quel point ou dans quelle mesure est-ce que nous pourrons révéler notre force spirituelle en tant que chrétiens aujourd'hui sur terre? அதே நேரத்திலே அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தானால் அதற்கு கொடுக்க வேண்டிய கிரியம் அதிகமாக இருக்கிறது.
Si aujourd'hui nous voulons recevoir le Saint-Esprit, mais également la force dans notre vie, nous avons énormément de sacrifices. Nous devons passer par un certain chemin pour vivre cette vie et recevoir de telles choses. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 Rois, chapitre 2. வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். ஒரு நிமிஷம், இதிலே பாருங்கள், ஒரு பட்டணத்தினுடைய பேர் வருது கில்கால். 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஒரு நிமிஷம், அடுத்த கில்கால்ல இருந்து எங்க போய் சொல்லப்படுது? எலியாவை கில்கால் பெத்தேல் வாசிங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அனுப்புகிறார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். முடிஞ்ச வாசிங்க. 2ஆம் வசனம் முடியும் பிறகு வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அங்கே பாருங்கள், தொடர்ந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல 2 வசனத்துக்கு அங்கே கில்கால்ல இருந்தவர்கள் போயிருக்கல. தேவன் எலியாவுக்கு சொல்ற, நீ பெத்தேலுக்கு போகணும். எலிசாவுக்கு எலியா சொல்ற, நீங்க எல்லாம் போகணும். ஆனா எலிசா கில்கால்ல இருந்து பெத்தேல் மட்டுக்கும் எலியாவை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். அங்கே அடுத்ததாக 4ஆம் வசனத்தை வாசிங்க. Verset 4, on voit dans les 2 premiers versets, donc on parle de 2 villes, Gilgal et Bethel. Verset 4. Élie lui dit, Élisée, reste ici, je te prie, car l'Éternel m'envoie à Jéricho. Il répondit, l'Éternel est vivant et ton âme est vivante. Je ne te quitterai point. Et ils arrivèrent à Jéricho. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். இப்ப எங்க போற? எரிகோ. கில்கால், பெத்தேல், எரிகோ. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். 6ஆம் வசனத்தை வாசிங்க. Verset 6. Élie lui dit, reste ici, je te prie, car l'Éternel m'envoie au Jourdain. Il répondit, l'Éternel est vivant et ton âme est vivante. Je ne te quitterai point. Et ils poursuivirent tous deux leur chemin. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த இடத்துல பாருங்கள், 5 இடத்துக்கு எலியாவும் எலிசாவும் போற உரையாடல் எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டை போய் உங்களோட பைபிள்ல பின்னுக்கு ஆபிரகாம் அந்த பின்னுக்கு இருக்கிற படத்துல ஒவ்வொரு பட்டணத்தையும் பாருங்கள், அதுக்குரிய இடைவெளி. On voit ici que Élie et Élisée entreprennent donc un chemin ensemble et ils passent par 5 villes différentes. Vous pouvez lire cela tranquillement chez vous. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதுக்கு பின்பகுதிகளிலே நாங்கள் வாசிக்க விளங்கும் அநேகருக்கு இந்த கதை தெரியும். நான் சொல்ல வரது என்னன்னு சொல்லி, எலியாவிடத்தில் இருந்த வரத்தை எலிசா இரட்டிப்பாக பெற்றார் என்பது மட்டும்தான் நாங்கள் உடனே எங்கள் மைண்டுக்கு வாரது. Dans les chapitres suivants de ce même livre, quand vous lisez, vous savez ce que je vais vous annoncer, c'est que Élisée a reçu la double portion de la vie de Élie pour faire tellement de choses dans sa vie. C'est ce à quoi nous pensons maintenant. ஆனா எலியாவுக்குள்ள இருந்த அந்த வரம் எலிசாவுக்குள்ள வர்றதுக்கு எலிசா கொடுத்த கிரியம் என்னன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். Certes, il y a eu ce don en double Élisée dans sa vie, mais il faut savoir quels étaient les sacrifices qui ont été accomplis dans la vie de chacun de ces hommes. Parce que parfois dans notre vie, nous faisons certaines prières. Parfois nous prions comme certains hommes de Dieu qui ont agi et qui ont une puissance dans la prière pour que Dieu nous change ainsi dans notre vie. Mais si nous regardons historiquement ce qu'ils ont fait, concéder, qu'est-ce qu'ils ont fait comme sacrifice pour arriver à ce résultat, peut-être que nous ne prierons pas de la même façon. Donc il faut voir dans sa vie, dans la vie de ces hommes, quelles étaient donc leurs vocations et qu'est-ce qu'ils ont sacrifié dans leur vie pour arriver à ce stade. அங்கே எலிசாவை எலியா அழைக்கும் பொழுது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அங்கே இந்த 8 சோடியில ஏர் மாடு கூட்டி அந்த வயலை உழுது கொண்டிருந்தார் எலிசா. On voit que Élisée, qu'est-ce qu'il faisait lorsque Élie l'a appelé à faire ce ministère? Il était dans un champ en train de s'occuper de certaines bêtes. அந்த அழைப்புக்காக எலிசா கொடுத்த கிரியம் என்னன்னு சொன்னார். Et voilà le sacrifice qu'a accompli Élisée pour arriver à cet appel. முதலாவது அவர் செய்தது எலியா அழைச்ச உடனே அந்த மாட்டை
அடித்து அந்த உழுகிற ஏரை உடைத்து அதை விருந்து செய்து அந்த ஊர் மக்களுக்கு வைத்து விட்டு தான் திரும்பி வந்துடுறார். எலியா வந்துடுறார். Ce qu'a fait Élisée, donc il a sacrifié donc le bétail qu'il avait en sa possession, a laissé dans la ville où il était pour suivre Élie. ஏனென்றால் தன்னுடைய அழைப்பு விலமதிப்பா இருந்தபடியால் அது எல்லாவற்றையும் தான் திரும்பி பார்க்க கூடாது. Comme sa vocation avait plus de valeur, comme il a compris l'appel de Élie, alors il a mis de côté toutes les choses qui lui appartiennent parce qu'elles n'étaient pas comparables ces deux choses. ஆனா எலியா அழைக்கும் பொழுது அவருக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. Et lorsque Élie l'a appelé à ce moment-là, il n'avait pas de confiance. ஆனா எலியாவை குறித்த அறிவு மட்டும் அவருக்கு இருந்தது. Mais Élisée savait seulement, avait la connaissance de quel type d'homme était Élie. ஒன்று ராஜாக்களிலே எலியா செய்த காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். Dans un roi, à ce moment-là, il est écrit tout ce qu'a accompli Élie au cours de sa vie. அதன் நிமித்தம் அவருடைய தேவனுடைய மனிதன் என்றது மட்டும்தான் எலிசாவுக்கு தெரியும். Donc Élisée savait très bien que c'était un homme de Dieu. ஏன் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தும் எங்களுக்கு எத்தனையோ காரியத்துக்கு எங்களால் ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. Je compare cela parce qu'aujourd'hui Jésus-Christ a été crucifié sur la croix pour nous et nous parfois nous avons du mal à abandonner certaines de nos faiblesses. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவரா இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனா உலாவுகிறார். Il est mort, il est ressuscité le 3e jour et il est vivant aujourd'hui parmi nous. ஆனா எலிசாவை அழைத்த எலியா குறிப்பிட்ட காலத்தில் அவரை விட்டு போய்விட்டார். Mais on voit qu'à l'appel d'Élisée, Élie est resté avec lui quelque temps et ensuite il a disparu. அந்த எலியாவுடைய அழைப்புக்காக இந்த எலிசா முதலாவது செய்தது தன்னுடைய ஏர்மாட்டையும் அந்த ஏரையும் அழித்தது. Et la première chose qu'a fait Élisée pour répondre à l'appel, à la vocation donc de Élie, il a abandonné tout ce qu'il avait, il a sacrifié pour pouvoir le suivre. ஆனா இன்னைக்கு நாங்கள் இயேசுவுக்காக எத்தனையோ காரியத்தை இழக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன் இந்த ஆராதனையை எங்களால் கனப்படுத்த முடியலையே? Mais aujourd'hui nous ne voulons pas abandonner certaines choses afin d'accomplir la vocation de Dieu, même par exemple de venir le dimanche au culte. இந்த ஆராதனைக்கே எங்களால் வர முடியாமல் உலகத்தில் எத்தனையோ காரியம் உங்களுக்கு முதன்மையா நிக்குது. Parfois nous comparons la présence du Seigneur, le temps donné au culte, et nous restons dans les choses du monde à d'autres préoccupations. ஆனா இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் 2:8-9 சேர்த்து வாசிப்போம். 1 Roi 2, versets 8 et 9. Voici, tu as près de toi Shimei, fils de Géra, benjamite de Bachurim. Il a prononcé contre moi des malédictions violentes le jour où j'allais à Mahanaïm. Mais il descendit à ma rencontre vers le Jourdain, et je lui jurai par l'Éternel en disant: je ne te ferai point mourir par l'épée. Maintenant, tu ne le laisseras pas impuni, car tu es un homme sage et tu sais comment tu dois le traiter. Tu feras descendre ensanglanté ses cheveux blancs dans le séjour des morts. 2 Rois, chapitre 2, versets 8 et 9. Alors Élie prit son manteau, le roula et en frappa les os, qui se partagèrent ça et là, et ils passèrent tous deux à sec. Lorsqu'ils eurent passé, Élie dit à Élisée: demande ce que tu veux que je fasse pour toi, avant que je sois enlevé d'avec toi. Élisée répondit: qu'il y ait sur moi, je te prie, une double portion de ton esprit. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா: உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன்: அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 10ஆம் வசனம் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இந்த வல்லமை என்றது லேசா பெற்றுக்கொள்ள எலியா இந்த வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கி 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த எலியா. Donc il a fait parmi 400 prophètes, il a démontré que le Dieu, l'Éternel est Dieu devant 400 prophètes. தேவனுடைய வல்லமை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்த எலியா. Donc c'est Élie qui a vu déjà de ses propres yeux la puissance de Dieu. அரிதான காரியத்தை கேட்டாய். Il a demandé donc quelque chose à Dieu dans le verset 10. அப்ப இந்த வல்லமை என்றது லேசிலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். Le Saint-Esprit est une bénédiction que nous recevons dans notre vie lorsque nous acceptons Jésus-Christ. ஆனா இந்த வல்லமை என்றது அப்படி அல்ல. Mais la force n'est pas comparable à cela. நாங்க இந்த வல்லமையை குறித்து தான் பார்க்க போறோம். Aujourd'hui nous allons voir qu'est-ce que cette force, qu'est-ce que cette puissance que nous devons demander. இப்பொழுது 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verset 14.
Il prit le manteau qu'Élie avait laissé tomber et il en frappa les eaux et dit: Où est l'Éternel, le Dieu d'Élie? Lui aussi il frappa les eaux qui se partagèrent ça et là, et Élisée passa. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அங்கே முதல் பகுதியிலே நாங்கள் பார்த்தோம் எலியா யோர்தான் நதி அடிச்ச உடனே பிரிஞ்சது. Dans la première partie, on a vu que Élie donc a frappé pour que le Jourdain se divise en deux. இப்பொழுது எலிசா அடிச்ச உடனே அதே மாதிரி பிரிந்தது. Et de la même façon maintenant c'est Élisée qui frappe les eaux et on voit encore qu'il y a une division. இந்த இடத்துல நான் எலிசாவை தான் முக்கியப்படுத்தி காண்பிக்கிறேன். Mais ici je vous montre l'importance dans la vie de Élisée. யோர்தான் நதியை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யோசுவா 3-4 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். Concernant le fleuve du Jourdain, vous pouvez lire dans le chapitre 3 et 4 du livre de Josué. அங்கே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அது என்னன்னு யாராவது சொல்லுவீங்களா? Dieu a fait un grand miracle dans ce passage de la Bible. Est-ce que quelqu'un sera capable de le dire? சொல்லுங்க. கரபுரண்டோடின யோர்தான் நதியை யோசுவாவுடைய ஆசாரியர்கள் மூலம் தேவன் அப்படி ஒரு குவியலா நிறுத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Le Jourdain est un torrent qui est assez rapide, qui est assez donc difficile de retenir, et on voit qu'à ce moment-là même, avec les sacrificateurs par Josué, ils ont retenu ce Jourdain à ce moment-là. அப்ப இந்த யோர்தான் நதியை குறித்து இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலிலே வாழ்ந்த ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். Et donc tous les Israélites, tous ceux qui sont passés par là, connaissent ce qui s'est passé au fleuve du Jourdain. ஆனா இந்த எலிசாவுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தான் இந்த யோர்தானை கடந்தால் திரும்ப இங்காலே வருவேன் உண்டு. Mais Élisée avait à ce moment-là aucune confiance de si il traverse ce Jourdain, est-ce qu'il pourra repasser à nouveau? அது பிரவாகித்து புரண்டு வருகிற ஒரு நதி. C'est un torrent qui a plein de puissance et donc qui passe par là. ஆனா எலிசாவுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் மரிக்கிறேனோ இருக்கிறேனோ அது கடவுளுடைய பகுதி. Mais Élisée, la question, ne savait pas si elle allait rester en vie ou si elle allait survivre à ce moment-là. ஆனா நான் வாழ்ந்தா கர்த்தருடைய வல்லமையோடு வாழ வேண்டும். Mais il a été décidé que s'il vit, il vivra par la force, la puissance que lui donnera Dieu. அதனாலே தான் அவன் அந்த யோர்தான் நதிக்கு பின் எலியாவுக்கு பின்பாக போகும்பொழுது கூட C'est pourquoi lorsqu'il va derrière Élie sur le fleuve du Jourdain, அங்கே தைரியமாக போனா il y va avec confiance. இந்த 14ஆம் வசனத்துல யோர்தானை பிரிக்கிற வரைக்கும் Dans le verset 14, on voit que jusqu'à qu'il sépare les eaux du Jourdain, அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. il n'avait encore à ce moment-là aucune confiance. ஆனா அவனுடைய இதயத்தில் ஏக்கமெல்லாம் Et tout ce qu'il avait dans son cœur, நான் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். c'est la certitude qu'il a été appelé par Dieu, நான் தேவன் என்னை நம்பி தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன். qu'il est un homme certain qui a été appelé par Dieu. அதனாலே இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தால் Et donc s'il vit ici sur terre, அந்த தேவனுடைய வல்லமையினாலே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து வாழ வேண்டும். c'est par la puissance de Dieu qu'il vivra et il démontrera que l'Éternel est Dieu. எதை குறித்தும் அவனுக்கு முக்கியமல்ல. Il n'y avait aucune autre chose qui était plus importante que cela dans sa vie. அவனுடைய முக்கியமெல்லாம் யெகோவா தேவனே இந்த உலகத்திலே ஜீவனுள்ள தேவன். Son importance c'était que Jéhovah Dieu est le Dieu vivant qui est ici sur terre. ஆனா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு விசேஷித்தது? Aujourd'hui dans ma vie ou dans la vôtre, qu'est-ce qui a plus de valeur? நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கே வார்த்தையின் மூலம் வருகிற வல்லமையினாலே தான் இந்த உலகத்திலே அங்கே தேவனுடைய மேலான காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Nous allons regarder comment à travers la parole aujourd'hui on peut voir la puissance de Dieu qui agit. ஏனென்றால் வார்த்தையில இருந்து ஒரு வல்லமையும் எழுப்புதலும் வராவிட்டால் மற்றதெல்லாம் தோல்விக்குரியது. S'il n'y a pas un éveil à travers la parole aujourd'hui, toutes les autres choses que je peux accumuler finira dans une certaine perte. அது திருச்சபை வரலாறு வேதத்திலே நிரூபிக்குது. L'histoire également des églises confirme cela. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Acte 2, verset 41. Ceux qui reçurent de bon cœur sa parole furent baptisés, et en ce jour-là, le nombre des disciples s'augmenta d'environ 3000 âmes. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப முதலாவது இந்த உலகத்திலே உயிர் மூச்சோ அல்ல எழுப்புதலோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு நடந்த ஒரு மேலான காரியம் தான் வசன எழுப்புதல் தான். Après la résurrection, le premier réveil s'est passé comment? C'est le fait qu'ils acceptèrent la parole de Dieu. அங்கே அந்த வசன எழுப்புதலுக்கு பேதுரு கொடுத்த கிரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 4:8 இருக்க வாசிங்க. Acte 4, verset 8, nous allons voir le sacrifice qui a été fait par Pierre. Alors Pierre, rempli du Saint-Esprit, leur dit: chef du peuple et ancien d'Israël. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே,
அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். Nous avons vu dans Acte 2, verset 4. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு பகுதியை நாங்கள் துவக்கத்தில் பார்த்தோம். Nous avons vu au départ qu'ils furent tous remplis du Saint-Esprit. ஆனா இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பேதுரு பரிசுத்தாவினால நிறைந்தவராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Et on voit ici dans le verset 8 du chapitre 4 du même livre que Pierre était rempli du Saint-Esprit. அங்கே இந்த இடத்துல நான் அதிகமாக சொல்ல விரும்புவது நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால நிறைந்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும். Donc c'est une vie où il était plein d'esprit, il était rempli dans sa vie spirituelle. Cette vie est très importante pour chacun de nous. அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது வசனத்திலே இருந்து ஒரு உயிர் முக்கியங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்க வேண்டும். Nous devons pour cela ressentir une certaine vie lorsque nous lisons la parole de Dieu au quotidien. ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் பாஸ்டர்ஸ் என்று சொல்றவர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை விட ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். Parce qu'aujourd'hui, peu importe la position que nous avons dans l'église, quand on fait le ministère de Dieu, nous donnons plus d'importance au service de Dieu que la parole de Dieu en elle-même. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் கடந்த ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய பைபிள் காலேஜிலே படித்த நாட்களிலே Je vais vous expliquer un fait réel. L'année dernière, j'ai étudié donc à l'église biblique. நான் போய் சொல்லவில்லை, இங்கே படிக்கிற என்னோட படித்தல் இருக்கிறார்கள். Il y a d'autres personnes qui ont étudié avec moi. அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருந்தவர் கேட்டார், நீங்கள் ஒரு நாளைக்கு அங்கே பாஸ்டர் படிக்கிறார்கள், மூப்பர்கள் படிக்கிறார்கள், அடுத்த தலைவர்கள் எல்லாரும் படிக்கிறார்கள். Il y a des pasteurs, il y a des diacres, encore beaucoup d'autres serviteurs qui apprenaient la Bible dans ce collège biblique. நீங்கள் ஒரு நாளைக்கு 6 அதிகாரம் பைபிள் படிக்கிறார்கள் கையெழுத்துங்கொண்டு சொன்ன பொழுது Et le dirigeant a posé une question, levez le doigt ceux qui lisent au moins 6 chapitres par jour à travers la Bible. அங்கே நாங்கள் ஒரு 21 பேர் கிட்ட படிச்சாங்க, 3-4 பேர் தான் கையெழுத்தினோம். Il y a 21 personnes qui étaient dans la salle et à ce moment-là, il n'y avait que 3 ou 4 personnes qui ont levé le doigt. நான் சொல்றது பொய்யல்ல, இங்க இருக்கிறாங்க, முடிய கேட்டு பாருங்க. Je ne mens pas, il y a d'autres personnes qui peuvent le témoigner qui sont ici présents. அப்ப எதிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம்? Alors comment est-ce que nous faisons le service de Dieu aujourd'hui, son ministère? எங்களுடைய பலத்திலும் Nous le faisons dans notre propre force எங்களுடைய அனுபவத்திலும். et dans notre expérience. ஆனா பேதுரு Mais Pierre, அங்கே 4:38 நாங்கள் வாசித்தோம். nous avons lu dans Acte 4:38. அங்கே 4:8 அங்கே பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Nous avons vu dans le verset 8 du chapitre 4 que Pierre fut rempli du Saint-Esprit. அப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே 4:44 இருக்க வாசிங்க, பரிசுத்தாவினால் நிறைந்தவன் செய்த பொழுது என்ன நடந்தது? அங்கே இரண்டாவது எழுப்புதலாய் வந்தது. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது On va voir le deuxième éveil, c'est lorsque Pierre donc a prêché. அங்கே 5000 புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Et le verset dit qu'il y avait 5000 hommes qui ont été sauvés. அங்கே ஏதாவது அற்புதம் அடையாளம் நடந்தது எழுதி இருக்காங்க இந்த ரெண்டு பகுதியிலும். Est-ce que dans ces deux passages il est écrit qu'il y a eu quelconque miracle? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே அங்கே அவர்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களா சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Parmi ces gens qui écoutèrent donc la parole dans ces deux passages, on voit que dans leur cœur ils ont demandé qu'est-ce que nous pouvons faire maintenant, parce qu'ils ont été touchés au plus profond de leur cœur par la parole de Dieu. அங்கே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த பகுதியில் இருக்கிறத வாசிங்க. Acte 4 verset 4. Car c'était déjà le soir. Cependant, beaucoup de ceux qui avaient entendu la parole crurent, et le nombre des hommes s'éleva à environ 5000. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அங்கே வசனம் சொல்லுகிறது வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். On voit que la parole dit que ceux qui ont entendu la parole crurent. அங்கே அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தவர்கள் அல்ல. Il n'est pas question de miracle ou de prodige ici. தேவனுடைய வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். Mais ceux qui ont entendu la parole de Dieu, ils crurent à cette parole. அங்கே வசனத்தினாலே வந்த எழுப்புதல் தான். Et donc c'est l'éveil qui a été donné parce qu'ils ont écouté la parole. அந்த தேவனுடைய வல்லமையினாலே அந்த வசனம் உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் தான். Cette parole qui est venue donc avec la puissance de Dieu les a éveillés. இன்றைக்கு இந்த புத்தகத்திலே எனக்கு உங்களுக்கு ஜீவன் உள்ள சாட்சிகள் இருக்கிறது. Et c'est pourquoi aujourd'hui lorsque nous lisons ces paroles, nous nous rendons compte de ce qui s'est passé à ce moment-là parce que ce sont des gens qui témoignent de façon vivante ce qui s'est passé à ce moment-là. ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருவாராய் இருந்தால், si par exemple Jésus devait venir dans 50 ans, இந்த ஜீவவசனார்ப்பணி சபையின் சாட்சி என்னவா இருக்கும்? quel sera donc le témoignage de notre église? ஏனென்றால் அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு வசனத்திலே கொண்டு வந்த எழுப்புதலை இன்றைக்கும் நாங்கள் போதிக்கிறோம். Parce qu'aujourd'hui nous prêchons encore ce qui s'est passé lorsque ces hommes
entend dire cette parole et on voit qu'ils crurent à cette parole. அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில விசுவாசிக்கிறோம். Aujourd'hui, nous avons foi en ce que nous lisons. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பான இந்த காரியம் இன்றைய நாட்களிலே ஏன் இல்லாமல் போனது? Mais ce qui s'est passé là il y a plus de 2000 ans qui est écrit dans ce chapitre 4 du livre de Actes, pourquoi aujourd'hui nous ne le voyons pas dans notre vie? ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் La raison, c'est parce qu'aujourd'hui, au lieu de donner l'importance à la puissance, la force de Dieu, les chrétiens ont pris un chemin qui est autre. Et donc, il y a de fausses doctrines qui sont entrées dans l'Église. யாராவது சொல்லுவீங்களா கடைசியாக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எப்ப நடந்தது? Si vous regardez dans l'histoire de la vie chrétienne, est-ce que quelqu'un peut dire un tel éveil, quand est-ce qu'il a eu lieu, donc dans les dernières années? இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த எழுப்புதலை பார்க்க முடியாமல், வேதத்திலே சொல்லப்பட்ட எழுப்புதலை பார்க்க முடியாமல் கிறிஸ்தவம் இருக்கிறது. L'éveil qui est indiqué donc ici dans la Bible, ça fait au moins un siècle facilement qu'on ne peut pas voir aujourd'hui sur terre. இந்த இதிலே சொல்லப்பட்ட எழுப்புதல் கடைசியாக எப்ப நடந்தது என்று சொன்னால், la dernière fois que cet éveil a eu lieu sur terre, அங்கே 1904 ஆண்டு, dans 1904, அங்கே அமெரிக்காவிலே ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. Il y avait une université donc aux États-Unis. அங்கே ரட்சிக்கப்பட்ட சில இளைஞர்கள் இருந்தார்கள். Il y avait donc des jeunes qui étaient sauvés. அவர்களே ஒரு 40 பேர் எழும்பி அதுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருண்டிருந்த காலத்திலே, et donc à ce moment-là il y a 40 jeunes qui se sont levés parce que ceux qui précédaient comme période c'était une période ténébreuse. அவர்கள் எழும்பி, et donc ils se sont levés, ஒரு இடத்திலே கூடி, ils se sont rassemblés en un lieu, அவர்கள் போராடி ஜெபம் பண்ணினார்கள். et ils ont prié avec insistance. ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடத்திலே ஆவியானவருடைய வல்லமை புறப்பட்டது. et lorsqu'ils ont tous prié ensemble, on voit que la puissance du Saint-Esprit est intervenue. அந்த வல்லமை அமெரிக்கா தேசத்தை அசைத்தது. et cette force-là a même chancelé le pays des États-Unis. அந்த உலகத்தை ஒரு அசைவுக்குள்ளே கொண்டு வந்தது. et également le monde on a été touché, ébranlé. அதுதான் இந்த உலகத்திலே இதிலே சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே எழும்பின எழுப்புதலாய் இருந்தது. et cet éveil correspond également donc à ce que nous lisons aujourd'hui dans ce verset-là. அந்த எழுப்புதலின் அந்த வல்லமையினாலே தான், et c'est par la puissance de cet éveil, இந்த உலகத்திலே இந்த காலத்திலே இருந்த பிலிகிராம் என்று சொல்ற தேவ மனுஷன், l'homme de Dieu qui est nommé Billy Graham, அந்த வசன எழுப்புதலிலே தான், c'est à ce moment-là lorsqu'il y a eu cet éveil-là, இந்த உலகத்திலே अनेகமான ஜனங்களை சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுக்கு ஆதாயம் செய்தார். il a annoncé la bonne nouvelle à beaucoup de personnes dans le monde entier et beaucoup ont été sauvés. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே அந்த எழுப்புதல் ஒரு சொல்லை அவர் அறிமுகப்படுத்தினார். et il a également indiqué ce mot d'éveil à beaucoup de personnes dans beaucoup de pays. அவருடைய பிரசங்கத்திலே வேதம் சொல்லுகின்ற வார்த்தை குறைஞ்ச 20 இல்லாமல் அவர் பிரசங்கம் செய்ததில்லை. il n'a jamais manqué de dire que la Bible dit dans chacun de ses prêches. அவரை பொறுத்தவரையில இந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு பதிலாக இருக்கிற நம்பிக்கையோட வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். Parce que Billy Graham était un homme qui croyait en la parole de Dieu et c'est cela qu'il prononçait dans chacune de ses prêches. அதுதான் இந்த உலகத்திலே கடைசியாக நடந்த காரியம். et voilà le dernier éveil qui a eu lieu jusque-là. அது மட்டுமல்லாமல், et sans compter cela, ஒவ்வொரு நூற்றாண்டிலே நீங்கள் பார்ப்பீர்களா இந்த கிறிஸ்தவ இந்த 2000 ஒவ்வொரு நூற்றாண்டிலே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், on peut regarder dans chacun des siècles qui ont été écoulés donc ces derniers temps. கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டிலே பைபிளே 90 ஆண்டு வரைக்கும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. un siècle avant Jésus-Christ, on voit que jusque 90 ans avant, on voit que la Bible a été écrite. நாலாம் நூற்றாண்டு அரைப்பகுதி வரைக்கும் 450 ஆண்டுகள் வரைக்கும், et jusqu'à 450 ans donc après Jésus-Christ, இந்த வசன எழுப்புதல் இந்த உலகத்திலே பிரகாசித்த காலமாக இருந்தது. fut un temps où cette parole donc a rassemblé et donc beaucoup de personnes ont été sauvées. அந்த காலத்திலே தான் இந்த வேதத்தை தவறாக கொண்டு போவதற்கு 2 மனுஷர்கள் எழும்பினார்கள். et 2 personnes ont essayé donc de contourner la parole de Dieu, le sens réel de la parole de Dieu. அவர்களுடைய பேர் ஒரிகன், அugஸ்டின். Augustin et Origen, voici ces 2 personnes-là qui ont essayé de dissuader les gens de la parole réelle. Ils ont essayé de dissuader les gens de la vérité qui est la Bible. அதுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டிலே இருந்து
சில மார்க்கங்கள் வந்தது இது சரித்திரம். Et à partir du 5e siècle, l'histoire dit que d'autres religions sont arrivées. அந்த காலத்திலே தான் கத்தோலிக்க மார்க்கமாக இருக்கட்டும், இஸ்லாம் மார்க்கமாக இருக்கட்டும், இந்து மார்க்கமாக இருக்கட்டும் உருவாக்கப்பட்ட வரலாறு. Que ce soit le catholicisme, l'islam ou encore l'hindouisme, toutes ces religions sont arrivées après. அந்த காலத்திலே இருந்து இந்த கிறிஸ்தவம் இருண்டு போயிருந்த காலமாக இருந்தது. Et on voit qu'à ce moment-là, le christianisme connut donc une période noire. ஆனால் பிறகு கிறிஸ்துவுக்கு 16ஆம் நூற்றாண்டு வரும் பொழுது Et au 16e siècle exactement, வசன எழுப்புதெல்லாம் திரும்பவும் சபை உயிர்ப்பித்தது. on voit qu'à nouveau il y a eu un éveil à travers la parole de Dieu. ரோமர் 1:17 படி D'après Romains 1 verset 17, அங்கே மார்ட்டின் லூதர் வசனத்தை நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பார்னா இந்த யாப்பெல்லாம் பிழையே. le juste vivra par la foi. Martin Luther dit pourquoi est-ce que tout cela aujourd'hui n'est pas actionné et on retrouve cette parole. அவருடைய இதயத்திலே இந்த வசனம் ஒரு உயிர்மீழ்ச்சியை கொண்டு வந்தபடியா Et donc il prononça donc cette parole de Dieu et grâce à ça il y a eu un éveil à nouveau. அதுக்கு பிறகு அவர் இந்த கிறிஸ்தவம் அங்கே வசனத்திலே தான் உயிர்ப்பிக்கப்பட்டது. Et donc à nouveau on voit que le christianisme connut un réveil. வார்த்தையிலே தான் வல்லமை உருவாக்கப்பட்டது. C'est parce que c'est à travers la parole qu'on peut avoir la force. ஏன் நான் சொல்றேன்டா இந்த சபையில இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். Je dis cela parce que chacun de nous aujourd'hui nous devons être remplis par la parole. அதுக்காக நான் ஜெபத்தை குறைத்து கதைக்கவில்லை. Je ne parle pas, je ne dis pas que la prière doit être moindre. போன ஞாயிறு அதுக்கு முந்தின ஞாயிறு ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதிலே வசனம் தெரியாவிட்டால் நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசம் என்ன நிலைமை என்று பார்த்தோம். Il y a 2 semaines nous avons vu que si nous ne connaissons pas la parole, notre prière ne sera pas assez enrichissante. அதனால இந்த இடத்துல இருக்கிற யாரும் நான் ஜெபத்தை குறைத்து கதைப்பதாக நீங்க நினைக்க கூடாது. Je ne dis pas que la prière on doit donner moins d'importance à la prière par rapport à la parole. நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். யாராவது question en avant. யாராவது அப்படி இந்த கரம் உயர்த்தி காட்டுங்கள். நீங்கள் நல்லா உங்களுடைய வயிறுக்கு அளவாக சாப்பிட்டு விட்டு Est-ce que vous êtes rassasié donc un jour en mangeant correctement à votre faim? ஏதாவது பானம் குடிக்காமல் எழுப்பி அந்த நாளை கழிக்கிறவர்கள் இருந்த கரம் உயர்த்தி நானா புரியல யாராவது இருந்தா கரம் Est-ce que vous vous levez après avoir bien mangé sans boire autre chose? தண்ணி அல்ல ஜூஸ் ஏதாவது Que ça soit une boisson ou de l'eau. Est-ce que vous vous levez sans boire? ஏன் குடிக்கிறீர்கள்? Pourquoi est-ce que vous buvez juste après avoir bien mangé? ஏன் குடிக்கிறீர்கள்? சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆக வேணும். இது உங்களுக்கு கிடைக்கிற மூளை அறிவு. Nous savons qu'une fois que nous avons mangé, nous avons également besoin de boire parce que c'est notre intelligence. On est fait comme ça, on réagit ainsi. அதே போல சரீரத்துக்கு ஆரோக்கியம். Et donc cela est donc très demandé et sain de boire pour notre corps. வசனத்தினாலே நிறைந்திருந்தால் Mais si je suis rempli par la parole, உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. vous ne pouvez pas être et en manque de prière, c'est-à-dire en absence de prière dans votre vie. ஏன் சொல்லுங்க பாப்போம். Devinez pourquoi? வசனம் ஆத்மாவுக்கு உணவுன்னு சொல்லுவோம். La Bible dit que la parole de Dieu donc nourrit l'âme. ஆத்மா வசனத்தாலே நிறைந்த இந்த பக்கம் சாயும். ஆவியோட சாயுமா சரீரத்தோட சாயுமா? Si la parole de Dieu est remplie dans notre âme, à votre avis, l'âme va être tournée de quel côté? Du côté de l'esprit ou du côté de la chair? எங்க சாயும்? ஆவியோட. ஆவி எப்பொழுதும் எங்க தொடர்பு வைக்க விரும்பும்? Il va donc se tourner du côté de l'esprit et donc avec qui est-ce que l'esprit va s'entretenir? மனுஷ ஆவியா இருந்தாலும் Même si c'est l'esprit humain, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இணைக்கப்பட்டிருக்குது. si le Saint-Esprit est avec moi, அப்ப உடனடியாக அந்த ஆவி எங்க தீவிரப்படும்? et de quel côté va se diriger mon esprit? பிதாவோட ஆவி யோவான் 4:24 வசனம் சொல்லுது. Jean 4:24 dit, தேவனை தொழுது கொள்வர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று. celui qui glorifie l'Éternel, qui le loue, doit le faire en esprit et en vérité. அப்ப நாங்கள் வசனத்திலே நிறைந்திருந்தால் ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டோம். Donc si je suis rempli par sa parole, je ne peux pas être en absence de prière. இதுக்கு நாங்கள் வேற எந்த கதையும் சொல்ல தேவையில்லை. Donc je n'ai pas besoin de donner aucune autre raison supplémentaire. இவர்கள் வசனத்தை தான் தூக்கி பிடிக்கிறார்கள் ஜெபத்தை குறைக்க அப்படி இல்லை. வசனத்தினாலே நிறைந்திருந்தால் அடுத்த பகுதி ஜெபத்திலே அவன் நிறைந்திருப்பான். On ne peut pas dire celui-là donne plus d'importance à la parole et moins à la prière. S'il est rempli de parole, automatiquement il va demander, son âme va avoir besoin de prier. அதே போல வசன எழுப்புதல் இந்த உலகத்திலே வரும்பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்னன்னா கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளியரங்கமாய் வெளிப்படுகிறார். Lorsqu'il y a un éveil à travers la parole dans une église ou dans le monde, on voit à ce moment-là que Jésus-Christ est révélé dans le monde entier parmi eux. அதே போல ஒவ்வொரு நூற்றாண்டு சரித்திரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் Vous pouvez regarder à travers l'histoire que dans chacun des siècles qui se sont écoulés, ஏன்னா நீங்க ஒன்றை கொள்ளுங்க நான் கதை சொல்ல வரவில்லை. பைபிள்ல இருந்தது மட்டுமல்ல 21ஆம் ஆண்டு துவக்கத்தில் 20ஆம் ஆண்டு துவக்கம் வரைக்கும் இந்த வசன எழுப்புதல் இந்த உலகத்திலே நடந்திருக்கு. je vous parle d'histoire pour montrer comment est-ce que la Bible dit ces choses-là et pour comparer
que ce que dit l'histoire par rapport à l'histoire de la Bible jusqu'au 20e siècle. அப்படி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை எழுப்புதல் இந்த வல்லமை நடந்து ஆக வேண்டும். Et que ce soit dans ma vie ou dans la vôtre, il faut que l'éveil à travers la parole se produise également dans notre vie personnelle. அங்கே 17ஆம் நூற்றாண்டிலே ஜான் வெஸ்லியினுடைய காலத்திலே Au XVIIe siècle, au temps de John Wesley, அவருடைய காலத்தில் ஒரு வசன எழுப்புதல் வந்தது. il y a eu également un éveil à travers la parole. உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் ஜான் வெஸ்லியினுடைய எத்தனையோ காரியங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இந்த டாஸ்மாக் கடைன்னு சொல்லுவாங்க, லட்சம் விற்கிற கடையில். Je vous donne également un exemple dans les magasins donc en Inde. அதால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு அங்கே ஜெபிச்சிருக்கிறோம் இந்த சபையில். On sait que dans certains bars ou autres, la vente d'alcool peut donner un certain nombre de problèmes. அதே போல 17ஆம் நூற்றாண்டிலே ஒரு பியர் ஒன்று லண்டன்ல இருந்தது. அந்த பியர்னாலே லண்டன் தேசம் முழுவதும் அங்கே ஆணும் பெண்ணும் தேசம் முழுவதுமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தது. 17e siècle suite donc à une bière qui a été consommée par un grand nombre d'hommes et femmes à Londres. Beaucoup ont été touchés et ont été coulés donc dans tout ce qui est l'alcool. நான் சுருக்கமாக நான் சொல்றதை நீங்க அறியோண்டா யூடியூப்ல போய் ஜான் வெஸ்லியினுடைய வரலாறு அறியுங்கள், இதெல்லாம் இருக்கு. Et vous pouvez voir toutes ces histoires si vous regardez sur YouTube en vous rapprochant de la vie de John Wesley au XVIIe siècle. அந்த alcool பிரச்சனையாலே பாதிக்கப்பட்டிருந்த லண்டனை Et donc Londres qui a été touché par cet alcool, மாற்றினவர் யார் என்றால் ஜான் வெஸ்லி. celui qui a changé l'état de ce pays, c'est John Wesley. ஏன் அந்த சொல்றேன்னா ஆண்டவர் என்னை உங்களை நம்பி இந்த சபையில வைத்திருக்கிறார். Aujourd'hui l'Éternel Dieu a eu confiance en vous et moi et nous a mis dans cette église. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்பி வைத்திருக்கிறார். Il a également eu confiance en nos enfants qu'il nous a donnés. இந்த படிப்பு முக்கியத்துவம் கொடுக்கிறதோட தேவனோடு நெருங்கி இருக்க வைத்துக் கொள்ளுங்கள். Et donc il est très important de donner une relation importante entre vous et Dieu. ஜான் வெஸ்லியினுடைய குடும்பத்திலே 19 பிள்ளைகளா. Dans la vie, on peut voir que chez John Wesley, dans sa famille, il y avait 19 enfants. ஜான் வெஸ்லிக்கு 5 வயது இருக்கும்போது அவருடைய வீட்டிலே ஒரு விபத்து நடந்தது. Quand il avait 5 ans, John Wesley, on voit qu'il y a eu un désastre dans sa maison. அது இரவு படுத்திருக்கும்போது அவருடைய வீடு நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. Quand ils étaient couchés et qu'il était tard, on voit que la maison a été incendiée, elle a pris feu. அப்ப எல்லா பிள்ளைகளையும் தகப்பன் சாமுவேலும் தாய் ஓசன்னாலும் மற்றது வீட்டிலே இருந்த பணிப்பொண்ணுமா வெளியில எடுத்துட்டார்கள். Et donc ils ont pris toutes ces personnes afin qu'ils puissent sortir de cette maison qui était incendiée. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பிள்ளைய 19 பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைய எண்ணி பார்க்கும் பொழுது Imaginez 19 enfants, donc il a fallu qu'ils comptent un par un les enfants pour voir s'ils étaient. அங்கே ஜான் வெஸ்லியை காணவில்லை. உண்மையான கதை அடிச்சு பாருங்க எங்க இருக்கு. Et à ce moment-là, en comptant, ils se sont aperçus que John Wesley n'était pas parmi eux. அப்பொழுதுதான் தேவனுக்கு தெரியாம ஜான் வெஸ்லியை கொண்டு வரேன் நாங்கள் காப்பாத்திக்கி. Et à ce moment-là, le père a réfléchi et a dit mais alors nous n'avons pas sauvé John Wesley, il est encore à travers les flammes. அங்கே ஜான் வெஸ்லியோடு தேவன் இருந்தா. Et on voit qu'à ce moment-là, John Wesley était également avec Dieu. அப்பொழுது தகப்பன் வீட்டுக்குள்ள போவதற்கு ஏணி இதெல்லாம் தேடிக்கொண்டு கொண்டு கிடைக்கல. Le père a essayé de prendre une échelle pour retourner à nouveau à la maison, mais il n'a pas pu retrouver ce nécessaire. அப்பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து வந்த ஒரு ஆள் சொன்னாரா, நான் இப்படி குனிஞ்சு நிக்கிறேன், நீ ரெண்டு ஏறி கட்டி பிள்ளையை காப்பாத்துங்க. Et dans la maison voisine, un voisin voulait lui donner donc l'assistance pour dire je vais t'aider, regarde à travers la maison si tu peux prendre ton enfant s'il est encore en vie. அப்படி செய்த பொழுது ஜான் வெஸ்லி அந்த நேரம் பார்த்து அவர் அந்த அறையில அந்த மேல் கூரிய பிடிச்சு எட்டி பார்த்தார். 5 வயதிலே. À ce moment-là, à 5 ans, à ce moment précis, John Wesley était monté sur le toit et observait son père qui le regardait de l'extérieur. அப்படியே தேவன் கையில பிடிச்சு ஜான் வெஸ்லியை வெளியில தூக்கி போட்டார். Le père qui était monté avec l'aide donc d'un voisin, il l'a pris par la main et l'a sorti des flammes. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்வு கடந்து வந்தது. Et après, ils continuèrent donc tous à vivre. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிற ஜான் வெஸ்லியை உருவாக்குவதற்கு கிரியம் கொடுத்தது அந்த 19 பிள்ளைகளையும் வளர்த்தாலும். Même si sa mère avait donc 19 enfants dans John Wesley, elle a fait le nécessaire pour leur donner une bonne éducation et les élever. அந்த சூசன்னான்னு சொல்ற ஜான் வெஸ்லியினுடைய அம்மா, donc la mère qui s'appelait Susanna, அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இலக்கத்தின்படி ஜோபமாய் பேரா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வச்சு ஜெபிப்பாவாம். அந்த காலையில் உங்களை கேட்ட பொழுது நான் அசந்து போனேன் உண்மையா. Elle priait chaque matin en donnant donc de l'importance, une prière particulière pour chacun des enfants, en priant par leur nom. இன்னைக்கு நாங்கள் 2-3 கூடினங்கிற சபையில 5 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். On peut dire dans notre église il y a des familles qui ont un maximum de 5 enfants. நாங்கள் ஒப்பு கொடுத்த நேரம் கூட வசனங்களின் மூலமா குடும்பங்களை ஒப்பு கொடுத்தோம். Aujourd'hui également nous avons vu que nous avons consacré un enfant et nous avons entendu la parole. 19 பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாவாம். Imaginez cette mère qui prie chaque jour pour chacun de ses 19 enfants. அவருடைய இதயத்திலே இருந்த ஏக்கம் எல்லாம் இந்த லண்டன் தேசத்திலே இந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாலும்
கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். Et ils habitaient tous à Londres à ce moment-là. La seule prière fervente de sa mère, c'était que chacun des enfants suive Dieu et qui donne plaisir à Dieu dans leur vie plus tard. அங்கே அவர் மரிக்கிற நாளிலே அவர் எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே தான் இருந்ததை பார்த்து தான் அவர் மரித்தார். Et quand cette mère, donc un jour, la mort s'approcha d'elle, on voit qu'elle a vu que chacun des enfants était bien en Christ avant qu'elle meure. அது மட்டுமில்லாமல் ரெண்டு பிள்ளைகள் கிரகாம் பெஸ்லி என்றோரால் ஜோன் பெஸ்லி என்றோரால் ரெண்டு பேருமே கர்த்தருக்காக லண்டன் தேசத்திலே வைராக்கியமாக செயல்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். Et John Wesley et l'un autre de ses frères sont restés à Londres pour faire le ministère de Dieu à ce moment-là. ஏனென்றா நாங்கள் இன்றைக்கு எதை அங்கே எழுப்புதல் பரிசுத்தாவிற்கு அவசியம் என்று பார்க்கிறோம்னா இந்த சின்ன சின்ன காரியங்களை இது பரிசுத்தாவியான செய்ய அவசரம் இல்லை. Aujourd'hui, l'éveil ou bien être rempli du Saint-Esprit, nous avons une vision assez courte. இயற்கைக்கு மேலான காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். வேதம் அது எங்களுக்கு அனுமதிக்கிறது. Mais ce qui est supernaturel, ce qui va au-delà du naturel, la Bible nous montre ce qui s'est passé auparavant. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுவோம்? Vous savez ce que nous faisons aujourd'hui réellement? வீட்டுக்கு முன்னால போய் காத்திட்ட பக்கத்துல திறப்ப வச்சுக்கொண்டு Nous nous mettons devant chez nous alors que nous avons les clés dans notre poche. ஆண்டவரே கதவை திறந்து வாசல்ல இருந்து ஜெபிக்கிறோம். Et devant la porte, nous prions, Seigneur, ouvre cette porte. இது திறக்கவே மாட்டுது. Mais elle ne s'ouvre pas cette porte. ஏன் திறக்க மாட்டான் ஆண்டவர்? Et pourquoi l'Éternel n'ouvrira pas cette porte? பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? Qu'est-ce qu'il est dit dans la Bible concernant cette situation? மனுஷரால் கூடாததான் தேவனால் கூடும். C'est ce qui est impossible à l'homme que Dieu fera. அப்ப திறப்ப எடுத்து வீட்டை திறக்க வேண்டியது என்ன பொறுப்பு? Mais c'est à moi, c'est moi qui ai la responsabilité d'ouvrir la porte parce que j'ai la clé dans ma poche. அதுபோல வேதத்தை வாசிக்கிறோம். C'est de la même façon, nous lisons la Bible, பேதுரு செய்ததை பார்க்கிறோம். nous regardons ce qu'a fait Pierre, பவுல் செய்ததை பார்க்கிறோம். ou encore ce qu'a fait Paul, 12 அப்போஸ்தலர் செய்ததை பார்க்கிறோம். ce qu'ont fait chacun des 12 apôtres. ஏன் நாங்க செய்ய மாட்டோம் இருக்கிற நானும் தான். Et pourquoi vous et moi aujourd'hui nous ne faisons rien de tout cela? ஆனா அவர் கொடுத்த கிரியம் என்ன? Mais quels sont les sacrifices qu'ils ont fait dans leur vie? அவர் கொடுத்த காரியம் என்ன? Qu'est-ce qui a été dit? இன்றைக்கு ஏன் அது இல்லாமல் எங்களுக்குள்ளே போகுதுண்டா? Pourquoi aujourd'hui ces choses ne sont pas transmises dans notre vie? முதலாவது அதை குறித்த ஒரு பிரகாசமான பார்வை இல்லை. Parce que nous n'avons pas une vision claire de ce qui s'est passé dans la Bible. அங்கே எபேசியர் புத்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் Si vous regardez dans le livre des Éphésiens, அங்கே பவுல் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஜெபம் செய்கிறார். Paul fait une prière. அங்கே இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். Il demande, Seigneur, donne-leur un œil bien éclairé.